Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல நம்ம எழுத்து கூட்டி படிக்கணும் அப்படின்னா லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால ஈஸியா படிக்க முடியும். அதே சவுண்ட்ஸை வச்சு நம்மளால அந்த வார்த்தையை எழுதவும் முடியும். அதிகமா கான்சனன்ட் கூட வவல் சேர்ந்து வரும்போது என்ன மாதிரி உச்சரிப்புகள் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தையை ஈஸியா படிக்கலாம். அதே மாதிரி எழுதும் போதும் அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்காது. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏ அதே மாதிரி பி வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்டோட சேரும்போது என்ன மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வரும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம 3 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். என்னென்ன லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா சி டி இ. ஸோ இது வந்து நம்ம வவல்ஸோட சேர்ந்து வரும்போது அதிகமாக என்ன மாதிரி உச்சரிப்புகள் வருது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இந்த உச்சரிப்புகள் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபியூஷன் வந்து குறையும். ஏன்னா வவல்ஸ்க்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சவுண்ட் இருக்குன்றனால இந்த வார்த்தையில இந்த சவுண்ட் வருமா அந்த சவுண்ட் வருமா எது வரும் அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு ரொம்பவே குறையும். ஸோ வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சி வந்து ஏ கூட வரும்போது என்னென்ன மாதிரி சவுண்ட் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் அதுக்கு முன்னாடி நீங்கள் சியோட சவுண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே கொடுத்துருக்க பாருங்க சியோட சவுண்டு இக்கு அப்படிங்கிற சவுண்டு. கு 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 அப்படிங்கிற சவுண்டு. இக்கு இல்லை கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சி வந்து ஏயோடு சேரும்போது என்ன மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னா கா. எக்ஸாம்பிள் இக்கு ஆர் கார் கார் ஆர் ஆர் கார். ஓகே, அதே மாதிரி இக்கு கூட்டல் ஏ வந்து என்ன வரும் கே. எக்ஸாம்பிள் கேக் கேக். அப்போ அதிகமா நமக்கு வேர்ட்ஸ்ல வரக்கூடிய சவுண்ட்ஸ் இப்போ சியும் ஏயும் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரி சவுண்ட் வரும்னா கா இல்லைன்னா கே இல்ல கே. கே இக்கு ஆ கே அப்படின்ற சவுண்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க சியும் ஈயும் சேரும்போது என்ன மாதிரி சவுண்ட் வரலாம்? ஸோ ஒன்று வந்து சி அப்படிங்கிற சவுண்டு, அதே மாதிரி சே அப்படிங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் பாருங்க சே இட் சென்ட். என்னது சென்ட். அதே மாதிரி சிமெண்ட் சிமெண்ட். என்னது சிமெண்ட். இங்க வந்து ஸ் இ சி ஸ் இ சே. ஸோ 2 சவுண்டு சியும் ஈயும் வரும்போது வருது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க சி கூட ஹெச் சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன சவுண்ட் வரும்? இச் அப்படிங்கிற சவுண்டு. இச் அப்படிங்கிற சவுண்டு. இதே வந்து கேட்ச் கேட்ச் பேட்ச். ஸோ இங்க லாஸ்ட்ல வந்தாலும் நமக்கு இச்சுங்கிற சவுண்ட் வருது. ஓகேவா? அதே மாதிரி இக்கு அப்படிங்கிற சவுண்டும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக் 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 அப்படின்ற வேர்ட்ல இங்க வந்து கு கு ஆ கே அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இங்க சிஹெச்சுக்கு என்ன சவுண்ட் வருது? இக்கு அப்படின்ற சவுண்ட் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ மெக்கானிக். அதே மாதிரி டெக்னிக் டெக் டிசி டிஇசிஹெச் டெக். இங்க சிஹெச்க்கு என்ன சவுண்ட் வருது? இக்கு அப்படின்ற சவுண்டு. அப்போ ஒரு வார்த்தையில உங்களுக்கு சிஓ ஹெச் வந்து சேர்ந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன சவுண்ட் வரும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். ஒன்று வந்து இச்சு அப்படின்ற சவுண்ட் வரலாம், இல்லைன்னா இக்கு அப்படின்ற சவுண்ட் வரலாம். எக்ஸாம்பிள் பாருங்க சாக் சாக். ஓகே, அதே மாதிரி அடுத்தது சியும் ஐயும் சேரும்போது சி. ஓகே, சி சிஇ சி சினிமா. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சிட்டி சிஐடிஒய் சிட்டி. ஓகே, ஸோ இங்க வந்து சிக்கு ஐக்கு வந்து ஐங்கிற சவுண்டும் இருக்கு தானே. அப்போ சி கூட ஐ வரும்போது சை வருமானு பார்த்தீங்கன்னா இந்த சியோட வந்து ஐ மேக்சிமம் சை சவுண்ட்ல வராது, வை தான் வந்து வரும். கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்தது வந்து சி வந்து ஓ கூட வரும்போது என்ன மாதிரி வரும்? ஸோ சிக்கு வந்து இக்குன்ற சவுண்டு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கிளாக் கு லாக் கிளாக். ஸோ இந்த வார்த்தையில சியோட சவுண்டு இக்குன்ற சவுண்டு தான் உங்களுக்கு அப்படியே வரும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க கிளீன். ஸோ இங்கேயும் வந்து இக்கு அப்படின்ற சவுண்டு தான். கு லீன் கிளீன் கிளீன். ஓகே, அடுத்தது இக்கு ஓ. ஓ வரும்போது கோ லாங் ஓ சவுண்டும் இருக்கு. அதே மாதிரி ஓக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓங்கிற ஷார்ட் சவுண்டும் இருக்கு. இப்போ சில இடங்கள்ல கோ அப்படின்னு வரும், சில இடத்துல கோன்னு வரும். சில வார்த்தைகள்ல காங்கிறது வந்து இக்கு ஆ சவுண்டு. ஓகேங்களா? கா அதே மாதிரி கா அந்த மாதிரி சவுண்டு. எக்ஸாம்பிள் கோல்டு கு ஓல்டு கோல்டு கு ஆ கலர் கலர் கலர்.
ஸோ ஓ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சியோட வரும்போது இந்தந்த சவுண்ட்ஸ் தான் வந்து வரும்ன்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சி யூ வரும்போது ஒன்று வந்து கு கு ஊ யூக்கு சவுண்ட் வந்து ஊன்னு வரும்போது கு அப்படின்னு வரும். இன்னொரு சவுண்ட் வந்து ஆ கட் கட். அதே மாதிரி கஸ்டமர் கஸ்டமர். ஓகே, ஸோ கஸ்டம் கஸ்டம் கஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா அது. ஸோ அது அங்கெல்லாம் வந்து என்ன சவுண்ட் வருது? ஆங்கிற சவுண்டு. அப்போ இக்கு ஆ காங்கிற சவுண்டு. இங்க சைங்கிற சவுண்டு வையோட வரும்போது சீக்கு இருக்கு. சைக்கிள், பைசிக்கிள், சைக்ளோன் இந்த மாதிரி வேர்ட்ல எல்லாமே சிவைக்கு சை அப்படிங்கிற சவுண்ட் வந்து வரும். ஸோ இப்போ உங்களுக்கு சியோட சவுண்ட்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சி வந்து ஏயோட வரும்போது இ ஹெச் முக்கியமான சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க வந்து கவர் ஆயிருக்கும். அடுத்தது வந்து பாருங்க டியோட சவுண்டு. ஸோ டிக்கு வந்து என்னென்ன சவுண்ட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டி வந்து ஏயோட வரும்போது டா. ஸோ இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கரெக்டா உச்சரிச்சோம்னா டான்ஸ். டு ஆ டா டான்ஸ் டான்ஸ். ஆனா நாம படிக்கும்போது இது எப்படி படிப்போம் அப்படின்னா டான்ஸ். ஸோ இங்க வந்து இந்த ஏக்கு ஆங்கிற சவுண்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததான் வந்து பாருங்க டி வந்து ஈயோட வரும்போது டிங்கிற சவுண்டும் டேங்கிற சவுண்டும். டு இ டி இடு ஏ டே. எக்ஸாம்பிள் பாருங்க டி செம்பர் டிசம்பர். அதே மாதிரி டெஸ்க் இடு ஏ டேஸ்க் டெஸ்க் டி டே. அடுத்தது வந்து பாருங்க டி ஐயோட வரும்போது டிங்கிற சவுண்டும் டைங்கிற சவுண்டும். டின்னர் டின்னர் டை. அதே மாதிரி டைஸ் டைவ். இங்கெல்லாம் என்ன என்ன சவுண்ட் வருது? ஐயோட சேர்றதுனால இங்க டை அப்படிங்கிற சவுண்ட் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க டிஓ. ஸோ ஓட சவுண்ட் என்னது? இங்க வந்து நம்ம டிஓ ஓ வர்ற ஒரு வார்த்தையே இருக்கு. டூ அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி நம்ம டோ டோ ரெண்டு சவுண்ட் இருக்கு. டோம் டு ஓ டோ டோம் அப்படின்ற சவுண்டு. அதுக்கு அடுத்தது இட்டு யூ வரும்போது டியோட யூ வரும்போது பாருங்க டியூ. யூக்கு சவுண்ட் வந்து என்னன்னா யூங்கிற சவுண்டும் இருக்கு. அப்போ டியூ. எக்ஸாம்பிள் டியூ. அதே மாதிரி டா அப்படிங்கிற சவுண்டும் இருக்கு. இடு ஆ டா டக். என்னது? டக். அதே மாதிரி டி வையோட வரும்போது என்ன ஆகும்? ஐ சவுண்ட் வரும் வைக்கு. அப்போ டை டை டைனமோ டைனமோ. ஓகே, ஸோ இதுதான் டியோட ஏஇ ஐஓயு அண்ட் வை வரும்போது மேக்சிமம் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன சவுண்ட் வரும் அப்படின்றது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இ வந்து பார்க்கலாம். உங்களுக்கு சியும் டியும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய வாட்டி படிச்சுட்டு முடிஞ்சா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடிங் டைம்லேயே ஆகட்டும் எழுதுறதுக்கும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து அதிகம் வராது. அதுக்கு அடுத்தது ஈயும் ஏயும் வரும்போது ஈ அப்படிங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் ஈட் ஈ இட் ஈட். அடுத்து ஈயும் பியும் வரும்போது அப் அப். ஈயோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு. அப்போ எப். எக்ஸாம்பிள் வெப். ஓகே, வெப். நெக்ஸ்ட் ஒன் ஈயும் சியும் வரும்போது என்ன சவுண்ட் வருது? சியோட சவுண்டு இக்கு அப்படிங்கிற சவுண்டு. இக்கு அப்படின்னா எக் எக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது எக் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்ல தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையோட கடைசியில இந்த எப் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம வந்து வரலாம். அதே மாதிரி ஈயும் டியும் வரும்போது எட் 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 பெட் ஃபெட் பெட் ஃபெட். ஸோ இங்க வந்து வார்த்தையோட லாஸ்ட்ல வந்திருக்கு. என்ன சவுண்டா வந்திருக்குன்னா எட் அப்படிங்கிற சவுண்டு. அதே மாதிரி ஏயும் ஈங்கிற சவுண்டு பார்த்தோம். இங்க ரெண்டு ஈ வந்தாலும் என்ன சவுண்டு வரும்? ஈங்கிற சவுண்டு வந்து வரும். அப்போ எக்ஸாம்பிள் பி ஜீப் பி ஜீப். நெக்ஸ்ட் ஒன் ஈயும் டியும். ஈயோட சவுண்டு என்னது? ஏங்கிற சவுண்டு. டியோட சவுண்டு இட்டுங்கிற சவுண்டு. அப்போ எட் எட் பெட். ஸோ நீங்க யோசிக்கலாம், ஈக்கு வந்து ஈங்கிற சவுண்டு இருக்குல்ல, அப்போ இட்டு அப்படின்னு வராதா அப்படின்ட்டு. ஸோ நமக்கு மேக்சிமம் நிறைய வார்த்தைகளை வரக்கூடிய சவுண்டு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஏ சவுண்ட்ல தான் வரும் எட். ஓகே, அடுத்தது இஎஃப் எஃப் ஏ இஃப் எஃப். எக்ஸாம்பிள் அஃபெக்ட் 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 அஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ல எல்லாமே என்ன சவுண்ட் வருது? ஏ இஃப் எஃப் அப்படின்ற சவுண்டு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க ஈயும் ஜியும் சேர்ந்து வரும்போது எக்
g, egg. So example beg, beg. அடுத்தது e 2g சேர்ந்து வந்தா இதுவும் egg தான். இங்க 2gக்கும் சேர்த்து என்ன சவுண்ட் வருது? ig அப்படிங்கிற ஒரே ஒரு சவுண்ட். அப்போ egg. நெக்ஸ்ட் ei, ej. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எஜ்ன்னு இருக்கும், சில இடங்கள்ல ஈன்ற சவுண்டு வரும். எக்ஸாம்பிள் eject. ஸோ இதை eject அப்படின்னு படிக்க மாட்டோம், eject. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ek, ek, el, elephant, elephant. ஸோ இங்க வந்து ஈக்கு ஷ்வா சவுண்டு, ஆங்கிற சவுண்டு, elephant. அதே மாதிரி வந்து ஈயும் எல்லு வருது. ஸோ பக்கத்துல இன்னொரு வவல் வருது அப்படின்னா அந்த எல்லு அந்த பக்கத்துல இருக்க வவலோட சவுண்டோட சேர்த்து உயிர்மை உச்சரிப்பா மாத்திடுவோம். ஆனா முன்னாடி இருக்க ஈக்கு என்ன சவுண்ட் வரும்? ஏங்கிற சவுண்டு. அப்போ எல். அதே மாதிரி எம். எக்ஸாம்பிள் எம்டி, எம்டி, எம்டி. en, en, encounter, encounter, encounter. ஸோ லாஸ்ட் பாருங்க, ஈயோட இன்னும் 4 சவுண்ட் இருக்கு. ஈக்கு தான் அதிகமான சவுண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயும் பியும் சேரும்போது பியோட சவுண்ட் இப்போ, அப்போ எப். எக்ஸாம்பிள் எபிசோடு, எபிசோடு. அதே மாதிரி இயூ, யூங்கிற சவுண்டும் இருக்கு. அப்போ யூரோ, யூரோ, யூரோ. இடபிள்யூக்கு யூ. எக்ஸாம்பிள் டியூ, ஃபியூ. இடபிள்யூ யூ சவுண்டு. அதே மாதிரி இஎக்ஸ்க்கு எக்ஸ். எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட், எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்போர்ட், எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வார்த்தைகளில் என்ன சவுண்டு வருது அப்படின்றத உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பேன். பக்கத்தில் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் வந்து புரியலைன்னா இன்னொரு டைம் இந்த லெசனை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி ஒவ்வொரு சவுண்ட்ஸாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க எக்ஸாம்பிளை பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களோட மைண்டில் இது எல்லாமே செட் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களால் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கான நிறைய வீடியோஸை நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு புரியுற அளவுக்கு வீடியோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேத்துக்கு அந்த வீடியோ வந்து போய் சேரும். ஸோ இன்னும் நிறைய தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து சில பேருக்கு இங்கிலீஷ் ரீடிங் அதே மாதிரி ரைட்டிங்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து இந்த வீடியோ மூலமாக போய் சேரும். கஷ்டம் இல்லாமல் அவங்களும் அவங்களோட இங்கிலீஷ் ரைட்டிங் ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.